வணக்கம். இந்திய தேர்தல்களோட ரூல் புக், அதாவது மாதிரி நடத்தை விதிகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, எம்சிசினா என்ன? அதுல என்னென்ன விதிகள் இருக்கு? அது சட்டமா இல்லையா? இப்போ என்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல எம்சிசினா என்னன்னு பாப்போம். இது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடுற ஒரு வழிகாட்டுதல்கள் தொகுப்பு. இதோட முக்கிய நோக்கமே தேர்தல்கள் நியாயமா நடக்கணும், ஆளுங்கட்சிக்கு எந்தவிதமான தனிச்சாதகமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது அரசியல் கட்சிகளோட ஒருமித்த கருத்தின் அடிப்படையில தான் பல வருஷமா வளர்ந்து வந்திருக்கு. 1960ல கேரளால ஆரம்பிச்சு 1991ல ரொம்பவே கண்டிப்பா அமல்படுத்தினாங்க. அப்பப்போ அப்டேட்டும் செஞ்சிருக்காங்க. அப்போ இது எப்போ அமலுக்கு வரும்? தேர்தல் தேதி அறிவிச்ச நிமிஷத்துல இருந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் அமல்ல இருக்கும். இந்த விதிகள் ரொம்பவே விரிவானது. பொது நடத்தையிலிருந்து தேர்தல் அறிக்கை வரைக்கும் மொத்தம் 8 பிரிவுகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆளுங்கட்சி தன்னோட அதிகாரத்தை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த கூடாதுங்கிறது தான். இப்போ பாருங்க, இந்த நடத்தை விதிகளை மீறுறது பல நேரங்கள்ல நம்ம சட்டப்படியும் ஒரு குற்றமா கருதப்படுது. உதாரணத்துக்கு, வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது. இது எம்சிசி மீறல் மட்டுமல்ல, கிரிமினல் குற்றமும் கூட. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மாதிரி நடத்தை விதிகள் உண்மையிலேயே ஒரு சட்டமா? இல்ல, இதுக்கு நேரடி சட்டப்பலன் கிடையாது. அதனாலதான் இத பல்லை இல்லாத புலின்னு சொல்றாங்க. இதனால ஒரு பெரிய விவாதமே நடக்குது. எம்சிசிக்கு சட்டபலம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு. தேர்தல் ஆணையம் உட்பட சிலர் இதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா கோர்ட் கேஸ்னு போனா உடனடி நடவடிக்கை எடுக்க முடியாது. உச்சநீதிமன்றமே சொல்லிருக்கு, ஆர்டிகிள் 324 படி தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு. சரி, இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு வருவோம். இங்க எம்சிசிய அமல்படுத்துறதுல பல புது சவால்கள் இருக்கு. ஏஐ டீப் ஃபேக்ஸ், சோஷியல் மீடியா போய் பிரச்சாரம், வாட்ஸ்அப் வதந்திகள்னு சவால்கள் ஏராளம். இத சமாளிக்க தேர்தல் ஆணையம் விஜில்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் நேரடியா புகார் அளிக்கலாம். இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. 2026ல ஒரே மாசத்துல 3 லட்சத்துக்கும் மேல புகார்கள் வந்திருக்கு. அப்போ அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்? விதிகளை மீறினா கட்சிகளின் பதிவை ரத்து செய்யறது மாதிரி சில யோசனைகள் இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி. இந்த ஏஐ பொய்ச் செய்திகள் நிறைஞ்ச காலத்துல இந்த தார்மீக விதி மட்டும் போதுமா?